சரிப்பா, கவனிங்க. சோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். சோ மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனை எப்படி டெரைவ் பண்ண போறோம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம். சரியா? சோ மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்லயும் மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ்லயும் இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் லாஸையும் வெக்டர் தியரமையும் யூஸ் பண்ணி மேக்ஸ்வெல் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு யூனிக் ஈக்குவேஷன் பேர் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். அது என்ன ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 ஈக்குவேஷன் சொல்லலாம். ஃபர்ஸ்ட், திஸ் இஸ் காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். அது என்ன காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் என்ன சொல்லுது? the surface integral of E dot ds equal to q by epsilon அப்படினு சொல்லுவோம். is it clear? so இதுல E அப்படிங்கிறது என்னது? E அப்படிங்கிறது it's a electric field intensity அப்படினு சொல்லுவோம். இது ஒரு வெக்டர். is it clear? ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா q அப்படினா என்ன? qங்கிறது சார்ஜ் ஆர் டோட்டல் சார்ஜ் அப்படினு சொல்லலாம். is it clear? நெக்ஸ்ட் எப்சிலான் அப்படினா என்ன? சப் பர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது பர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த காஸ் லா நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா the total electric field coming out of any closed surface is equal to total charge enclosed. சொல்றது புரியுதா? ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டோட அளவு அந்த சர்ஃபேஸ்ல என்க்ளோஸ் ஆகக்கூடிய சார்ஜோட அளவுக்கு சமம் அப்படிங்கறது அந்த லா நமக்கு சொல்ல முடியும். ரெண்டாவது லா என்னன்னு பாத்தீங்கன்னா காஸ் லா ஆஃப் மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ். சரியா? சோ மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ்ல அந்த லா என்ன சொல்லுது? டபுள் இன்டெகிரல் ஆஃப் b டாட் ds equal to 0. b dot d equal to 0. அதாவது b அப்படினா என்ன? it's a magnetic flux density அப்படினு சொல்லுவோம். bங்கிறது magnetic flux density. அப்ப the total magnetic flux enclosed by any closed surface is 0. magnetic flux density னா என்ன அப்படினு பாத்தீங்கன்னா flux per unit area is called magnetic flux density. Total flux by area is magnetic flux density அப்படினு சொல்லலாம். புரியுதா? புரியுதா பாரு? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபாரடேஸ் லா. ஃபாரடேஸ் லா நமக்கு எதை கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா it gives the electromotive force, EMF அப்படின்னு சொல்லுவோம். electromotive force சொல்லுவோம். EMF E equal to minus d phi b by dt. இதுதான் ஃபாரடேஸ் லா. so total electromotive force is equal to rate of change of magnetic flux அப்படிங்கறத இந்த ஃபாரடேஸ் லா. total electromotive force induced in any closed circuit is equal to the rate of change of magnetic flux அப்படிங்கறது என்னது? ஃபாரடேஸ் லா. சோ லாஸ்டா நம்ம பார்க்க போற லா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. ஆம்பியர் சர்க்யூட்டல் லா என்ன சொல்லுது? the line integral of magnetic field in any closed circuit of length L is equal to
டோட்டல் கரண்ட் என்க்ளோஸ். அதாவது ஒரு க்ளோஸ் சர்க்கியூட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த க்ளோஸ் சர்க்கியூட்ல என்க்ளோஸ் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட லைன் இன்டெக்ரல்ங்கிறது that is equal to the total current enclosed by the wire. That is the Ampere circuit law. இந்த Ampere circuit lawல தான் மேக்ஸ்வெல் என்ன செய்ய போறாரு அப்படின்னு சொன்னா அவரோட டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் அப்படிங்கிற கான்செப்டை இன்கார்பரேட் பண்ணி நமக்கு மேக்ஸ்வெல்ஸோட நாலாவது ஈக்குவேஷன் நமக்கு கொடுக்க போறாரு. சோ இதுதான் 4 ஃபண்டமெண்டல் லாஸ் நம்ம மேக்ஸ்வெல் ஈக்குவேஷனை டெரைவ் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறது. புரியுதா? என்னென்ன? காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், இரண்டாவது காஸ் லா ஆஃப் மேக்னெட்டோஸ்டாட்டிக்ஸ், மூணாவது ஃபாரடேஸ் லா, தென் நாலாவது ஆம்பியர் சர்க்யூட் லா. சோ இந்த 4 லாவே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 4 லாக்கு அப்புறம் 2 வெக்டர் தியரம் யூஸ் பண்ண போறோம். அது என்ன சார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் தியரம், தியரம் 1 என்னது? காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம். அது என்ன காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் அப்படின்னா பாத்தீங்கன்னா காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் அப்படிங்கிறது நமக்கு எதுக்கு பயன்படுதுன்னா ஒரு சர்ஃபேஸ் இன்டெகிரல் டபுள் இன்டெகிரல சரி இப்போ ஒரு வெக்டர் ஏன்னு வச்சுக்கோங்க, ஒரு டபுள் இன்டெகிரல ஒரு வால்யூம் இன்டெகிரலா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆர் வால்யூம் இன்டெகிரல ஓகேவா ஒரு வால்யூம் இன்டெகிரல ஒரு டபுள் இன்டெகிரலா கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு இந்த காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் பயன்படுது. ஒரு டபுள் இன்டெகிரலா ஒரு வால்யூம் இன்டெகிரலா ட்ரிபிள் இன்டெகிரலாவோ இல்ல ஒரு ட்ரிபிள் இன்டெகிரலா ஒரு டபுள் இன்டெகிரலாவோ கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு பயன்பட போற இந்த லாவுக்கு பேரு என்னன்னு சொல்றோம்? காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு இரண்டாவது தியரம், தியரம் 2 என்ன தியரம் பாத்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் தியரம். இது பேர் என்னது? ஸ்டோக்ஸ் தியரம். ஸ்டோக்ஸ் தியரம் என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா ஒரு லைன் இன்டெகிரல சரி வெக்டர் ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லைன் இன்டெகிரல ஒரு சர்ஃபேஸ் இன்டெகிரலா கன்வெர்ட் பண்றதுக்கு நமக்கு இந்த ஸ்டோக்ஸ் தியரம் பயன்படுது. சரியா? சோ ஸ்டோக்ஸ் தியரத்துக்கு படி if I take a line integral of a dot dl is equal to surface integral of curl a dot ds அப்படின்னு சொல்றோம். இதுதான் நம்ம என்ன சொல்ல போறோம்? ஸ்டோக்ஸ் தியரம் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? சோ நம்ம இப்ப இது வரைக்கும் பார்த்திருக்க 4 பேசிக் லாஸ் இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அண்ட் நானோஸ்டாட்டிக்ஸும் இங்க இருக்கக்கூடிய 2 தியரம்ஸையும் யூஸ் பண்ணி தான் மேக்ஸ்வெல்ஸோட ஈக்குவேஷனை நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம். புரியுதா? இஸ் இட் கிளியர்? ரைட். பார்க்கலாமா? Okay, so we are going to discuss about Maxwell's first equation. We are going to derive the Maxwell's first equation. So Maxwell's sort of first equation எப்படி derive பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to take the Gauss law of electrostatics. Gauss law of electrostatics நமக்கு என்ன கொடுக்குது? double integral of E dot ds equal to q by epsilon. இது கிளியரா? இதுல யாருக்கு டவுட் இருக்கா? ரைட். இந்த ஈக்குவேஷன்ல நான் என்ன பண்ண போறேன்? I am going to take 2 considerations. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் q அப்படிங்கிறது என்னன்னு சொன்னோம்? டோட்டல் சார்ஜ். அப்படிதானே? இத எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா q equal to triple integral of charge density into dv அப்படின்னு எழுதலாம். இதுல rho அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி. ஓகேவா? rho அப்படிங்கிறது
வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இதுல ட்ரிபிள் இன்டெக்ரல் டிவி அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் வால்யூம். ஸோ வால்யூம் சார்ஜ் டென்சிட்டியும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு டோட்டல் சார்ஜ் கிடைக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடிய கியூக்கு பதிலா நான் என்ன எழுதலாம், ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப் ரோ டிவி அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? இஸ் இட் ரைட்? நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா we have a relation d equal to epsilon e. இதுல dங்கிறது என்னது? It's a displacement vector. It's a displacement vector or இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. சோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இங்க நம்ம பார்த்திருக்க ஈக்குவேஷனையும் இங்க பார்த்திருக்க ஈக்குவேஷனையும் என்ன செய்ய போறேன், நம்மளோட காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ இப்ப காஸ் லா ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த எப்சிலான் இருக்கு இல்லையா, இந்த எப்சிலான நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு கொண்டு போறேன். கொண்டு போனா இந்த ஈக்குவேஷன் என்ன இருக்கும், எப்சிலான் E டாட் ds equal to q அப்படின்னு. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய எப்சிலான் E க்கு பதிலா d ஐயும் இங்க இருக்கக்கூடிய q க்கு பதிலா ட்ரிபிள் இன்டெக்ரல் ரோ dv யும் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும், டபுள் இன்டெக்ரல் ஆஃப் d டாட் ds is equal to triple integral of rho into dv. So this is surface integral, this is volume integral. இதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், மேக்ஸ்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். இன் இன்டெக்ரல் ஃபார்ம். இது வரைக்கும் புரிஞ்சுதாப்பா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? அடுத்த ஸ்டெப் பார்க்கலாமா? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கோம். இதுதான் இன்டெக்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிருக்கோம். இன்டெக்ரல் ஃபார்ம். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுத்துக்கிறேன். I'm going to take the left hand side. Left hand side என்ன இருக்கு, double integral of d dot ds அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம வால்யூம் இன்டெக்ரலா மாத்தினா என்ன வரும், triple integral of del dot d into dv வரும். கரெக்ட்டா? சோ இது எப்படி மாத்திருக்கேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய டபுள் இன்டெக்ரல் d dot ds அப்படிங்கறத காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், நமக்கு இருக்க காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் இங்க இருக்கு பாரு, புரியுதா? இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு வால்யூம் இன்டெக்ரலா கன்வர்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? புரியுதாப்பா? நெக்ஸ்ட், சோ இந்த ஈக்குவேஷன்ல ஓகே, சோ இப்போ ஒரு டபுள் இன்டெக்ரலை ஒரு வால்யூம் இன்டெக்ரலா கன்வர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த டேர்மை நான் என்ன செய்ய போறேன், ஈக்குவேஷன் 1ல இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மேல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சப்ஸ்டிட்யூட் பண்ண இந்த ஈக்குவேஷன் என்ன மாறும், ட்ரிபிள் இன்டெக்ரல் ஆஃப் del dot d dot dv equal to triple integral of rho into dv அப்படின்னு வந்தாச்சா? இப்ப பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் ரைட் சைடுல இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸை பாத்தீங்கன்னா ஈக்குவல் டேர்ம்ஸ் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த del dot d அப்படிங்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம், ரோ அப்படின்னு எழுதலாமா? சோ இதத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம், ஈக்குவேஷன், this is called Maxwell's equation 1 அப்படின்னு சொல்லுவோம். இத நம்ம ஏற்கனவே வச்சிருக்கோம், அது d equal to epsilon e அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ இதுல ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ்னு வெச்சுக்கோங்களேன், இது ஒரு ஃப்ரீ ஸ்பேஸா கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன எழுதலாம், d equal to epsilon naught e அப்படின்னு எழுதலாமா? எழுதலாமா? இங்க இருக்கக்கூடிய எப்சிலானுக்கு பதிலா ஃப்ரீ ஸ்பேஸ்னா அங்க எப்சிலான் நாட் t எப்சிலான் நாட் போடலாம். இங்க இருக்கிறது நம்ம d equal to epsilon naught e ன்னு எடுத்துக்கோம் இல்லையா? சோ இதுக்கு பதிலா இங்க இருக்கக்கூடிய எப்சிலானுக்கு பதிலா எப்சிலான் நாட் போட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் எதுக்கு யூஸ் ஆகும், ஃப்ரீ ஸ்பேஸ்க்கு யூஸ் ஆகும். சோ அப்ப இங்க இருக்கக்கூடிய d க்கு பதிலா இங்க எப்சிலான் நாட் e சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் என்ன, del dot epsilon naught e equal to rho அப்படின்னு வரும். இதுல இந்த epsilon naught ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா you get del dot e equal to rho
by epsilon naught. So இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம், Maxwell's first equation in differential form அப்படின்னு சொல்றோம். புரியுதா? So Maxwellோட first equation Gauss law of electrostatics ஐயும் Gauss divergence theorem யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், derive பண்ணலாம். இதுதான் Maxwellோட first equation. புரியுதா? Second equation பார்க்கலாமா? Say yes or no? Yes, sir. Next. Next என்னது? Maxwell's second equation. Maxwellோட second equation என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த Maxwell second equation Gauss law in magnetostatics ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம கொண்டு வர போறோம். சோ Gauss magnetostatics law என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, double integral of B dot ds equal to 0. இதுதான் என்னது, Maxwellோட செகண்ட் ஈக்குவேஷனோட integral form. This is also called integral form of Maxwell's second equation. ஓகேவா? இப்போ இதோட டிஃபரன்ஷியல் ஃபார்ம் பார்க்கலாம். இதுல B அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி Bங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் தானே பாது? இப்போ நான் என்ன பண்ண போறேன், I am going to take the left hand side. left hand side என்ன இருக்கு, double integral of B dot ds இருக்கு. இந்த ஈக்குவேஷனை நம்ம காஸ் டைவர்ஜென்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி எப்படி எழுதலாம், triple integral of del dot B into dv எழுதலாமா? போன ஈக்குவேஷன் எழுதணும்ல. சோ அந்த மாதிரி ஒரு டபுள் இன்டெகிரல் ஆஃப் B dot ds அப்படிங்கறத triple integral of del dot B dv அப்படி நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். ஓகேவா? சோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த ட்ரிபிள் இன்டெகிரலை இங்க இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நம்பர் 3ல நம்ம என்ன செய்யலாம், சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணினா இங்க என்ன வர போகுது, இன்டெகிரல் ஆஃப் b dot ds பதிலா நம்ம என்ன எழுதலாம், ட்ரிபிள் இன்டெகிரல் ஆஃப் del dot b dv equal to 0. சோ இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல ரைட் சைடுல 0 இருக்குறதுனால we can take also del dot b equal to 0. இதுதான் என்னது, this is the Maxwell's second equation in differential form. புரியுதாப்பா? புரியுதா? புரியுதா புரியலையா? என்ன புரியல? இந்த LHS இந்த லா தெரியுமா? கவனி, இந்த லாக் பேர் என்னது, இன்டெகிரல் ஃபேஸ் இன்டெகிரல் A dot ds equal to triple integral of del dot A dv. இது பேர் என்னன்னா Gauss divergence theorem அப்படின்னு சொல்லுவோம். So clear? Next. அடுத்த ஈக்குவேஷன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா Maxwell's third equation. Maxwell's third equation. இதுக்கு நம்ம பயன்படுத்த போற ரெண்டு முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட் இத கவனிங்க. ஃபர்ஸ்ட் Faraday's law, E equal to minus d by dt into 5b. இதுல 5bங்கிறது என்னது, it is called magnetic flux, அதாவது மொத்த மின்காந்த கோடுகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? E அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு சமம். புரியுதா? புரியுதாப்பா? சோ இதுதான் என்னது
ஃபாரடேஸ் லா. நம்ம ரெண்டாவது பயன்படுத்த போற முக்கியமான தியரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோக்ஸ் தியரம். இதுக்கு பேரு ஸ்டோக்ஸ் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டோக்ஸ் தியரம் எதுக்கு பயன்படுதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு லைன் இன்டெகிரல், சிங்கிள் இன்டெகிரல் h டாட் dl or a டாட் dl equal to double integral of del cross a into ds. இதான் என்னது? ஸ்டோக்ஸ் தியரம். ஒரு ஈக்குவேஷன் இந்த ஃபார்மட்ல இருந்தா இப்படி ஒரு ஃபார்மட் கன்வெர்ட் பண்றதோ, இல்ல இந்த ஃபார்மட்ல இருந்தா இன்னொரு இந்த ஃபார்மட் கன்வெர்ட் பண்றதோ நமக்கு ஸ்டோக்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி பண்ண முடியும். இது புரியுதா? இதுல a அப்படிங்கிறது ஒரு வெக்டர் ஃபீல்ட். இது வந்து இந்த ரெண்டு ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் மேக்ஸ்வெலோட தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்ய போறோம், எழுத போறோம். புரியுதா இது? சோ இதுக்கு எடுத்துக்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு க்ளோஸ்ட் சர்க்யூட் கன்சிடர் பண்றேன். I'm going to consider a closed circuit. ஓகேவா? நம்ம கன்சிடர் பண்ண போற இந்த க்ளோஸ்ட் சர்க்யூட் இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த க்ளோஸ்ட் சர்க்யூட் என்க்ளோஸ் பண்ணிருக்கல இந்த ஏரியா, இந்த ஏரியாவை டோட்டல் ஏரியாவை நான் எஸ் அப்படின்னு சொல்றேன். I'm calling this total area as yes. இது இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஏரியா, ஒரு சின்ன ஏரியா கன்சிடர் பண்ணீங்கன்னா இந்த ஏரியாவை நான் ds அப்படின்னு சொல்றேன். அப்ப s அப்படிங்கிறது it is equivalent to integration of ds. கரெக்ட்டா? டபுள் இன்டெகிரல் ஆஃப் ds. ஓகேவா? சோ இந்த க்ளோஸ்ட் சர்க்யூட்டோட நான் என்ன பண்றேன், I am going to send the magnetic field lines. இத தான் என்ன சொல்றேன், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வழியா போகக்கூடிய மொத்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட அளவை நான் என்னன்னு சொல்ல போறேன், 5b அப்படின்னு சொல்றேன். மொத்த மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸோட நம்பர்ஸ் 5b அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? சோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை நான் என்னன்னு சொல்றேன், b அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த மொத்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியையும் சர்ஃபேஸ் ஏரியாவையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த ஏரியாக்குள்ள மட்டும் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் போகுதுங்கிறத கால்குலேட் பண்ணுவோம். இந்த பியையும் இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவையும் மல்டிப்ளை பண்ணோம்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இந்த ஏரியாக்குள்ள எவ்வளவு போயிட்டு இருக்குங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இதுதான் இங்க கொடுத்திருக்க 5b நமக்கு சொல்லி. So we are going to start with the Faraday's law. Faraday's law states that the induced electromotive force in this wire is equal to minus d by dt of 5b. 5b அப்படிங்கிறது என்னன்னு சொன்ன, total magnetic flux அப்படின்னு சொல்லி. இப்போ if we consider a small area ds, the magnetic flux in small area ds equal to b into ds. கரெக்ட்டா? சொல்றது புரியுதாப்பா? இந்த bs dsங்கற ஏரியாக்குள்ள மட்டும் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸோட எண்ணிக்கை b into ds அப்படிங்கறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுவே total flux in area s, இது எப்படி கண்டுபிடிக்க சொல்லிருக்கேன், this is called 5b அப்படின்னு சொல்றது. எப்படி கண்டுபிடிக்க சொல்லிருக்கேன், integration of b dot ds. இதுல integration of dsங்கிறது என்னது, total area. total ஏரியாவை magnetic flux density மல்டிப்ளை பண்ணுவோம், total magnetic flux கிடைக்கும். இது புரிஞ்சுதா? Now I am going to substitute this equation for 5b in the Faraday's law. So Faraday's law படி E equal to minus d by dt of இந்த 5b பேர் என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம், double integral of b dot ds. கிளியரா பா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா? நோ டவுட்ஸ். சூப்பர். இப்போ இந்த கேஸ் எடுத்தீங்கன்னா இந்த d by dt இன்டகிரேஷனுக்குள்ள கொண்டு போகும்போது இதுல எப்படி எழுதலாம், மைனஸ் டபுள் இன்டகிரல் ஆஃப் d by dt உள்ள கொண்டு போனா என்ன வரும் பாரு, db by dt into ds அப்படின்னு வருமா? இது யாருக்காச்சும் புரியாம இருக்கா? கிளியரா? அது
ஸோ இப்போ நம்ம இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? இட் இஸ் அ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலா இருக்கும்போது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் E ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் பை டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொட்டன்ஷியல் டிவைடட் பை டிஸ்டன்ஸ். ஸோ இங்க வந்து சின்ன பொட்டன்ஷியலுக்கு இருக்காக நம்ம டிவினும் ஸ்மால் லெங்க்ங்கிறதுக்காக டிஎல்னும் எடுத்துக்கலாம். ஸோ இது E ஈக்குவல் டு டிவி பை டிஎல் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன் we are going to get from electrostatics. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலோட என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது இந்த ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம எப்படி எழுதலாம்? E டாட் டிஎல் ஈக்குவல் டு டிவின்னு எழுதலாமா? இங்க இருக்கக்கூடிய டிஎல் இங்க கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன இருக்க போகுது? E டாட் டிஎல் ஈக்குவல் டு டிவின்னு வந்துச்சா இல்லையா? ஓகேவா? So இப்போ we have D equal to E dot DL இல்லையா? இப்போ V வேணும்னா என்ன செய்வீங்க? Vங்கிறது என்னது? It is a potential. Okay, that is equal to E. இப்போ dV தான் இங்க இருக்கு. நம்ம E வேணும்னா என்ன செய்வீங்க? ரெண்டு சைடு என்ன செய்யணும்? இன்டகிரேட் பண்ணணும். அப்படி இன்டகிரேட் பண்ணும்போது இந்த டேர்ம் என்ன ஆகும்? D ஆயிடும். ரிமைனிங் இருக்கிறது என்னது? இன்டகிரல் E டாட் dl அப்படிங்கிறது. கிளியராப்பா? சோ நம்ம ஃபாரடேஸ் லால இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லையா? E equal to minus double integral of dv by dt is equal to dot ds ல E க்கு பதிலா என்ன செய்ய போறேன் நானு? E க்கு பதிலா என்ன செய்ய போறேன்? I am going to substitute this equation. So என்னோட ஈக்குவேஷன் என்ன ஆச்சு இப்போ? line integral of single integral. Line integral என்ன அர்த்தம்? Single integral dl equal to minus double integral of இங்க நம்ம dv by dt போட்டோம் இல்லையா? அத நான் என்ன பண்ண போறேன்? ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி dou b by dou t அப்படி போட்டுருக்கேன். புரியுதா? into ds. இதுக்காக டவுட் இருக்கா? தம்பிங்களா ஏதாவது டவுட் இருக்கா கண்ணா? சோ இத தான் நாம என்னன்னு சொல்ல போறோம்? This is going to be the Maxwell's third equation in integral form. Okay வா? அடுத்து என்ன செய்யணும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஸ்டோக்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணுங்க. ஸ்டோக்ஸ் தியரத்தை அப்ளை பண்ணீங்கனாக்க பை ஸ்டோக்ஸ் தியரம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய லைன் இன்டெகிரல் ஆஃப் E டாட் dl அப்படிங்கறத நான் என்ன எழுதலாம்? double integral of curl E dot ds அப்படி எழுதலாமாப்பா? சோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய டேர்முக்கு பதிலா இங்க இருக்கக்கூடிய ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய டேர்மை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? டபுள் இன்டெகிரல் அங்க இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் நம்பர் 5. ஈக்குவேஷன் நம்பர் 5 என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய டேர்முக்கு பதிலா டபுள் இன்டெகிரல் ஆஃப் del cross E into ds equal to minus double integral of dou b by dou t dot ds. புரியுதா? இதுக்கு இந்த டேர்முக்கு பதிலா நான் என்ன பண்ணிருக்கேன்? இந்த டேர்மை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன். Is it clear? Boys, are you following? Right. இப்போ ரெண்டு டேர்மையும் நீங்க கம்பேர் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க டபுள் இன்டெகிரல் இருக்க மாதிரி இங்க டபுள் இன்டெகிரல் இருக்கு. இங்க ds இருக்க மாதிரி இங்க ds இருக்கு. அப்ப இங்க இருக்கக்கூடிய del cross E அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் dou b by dou t க்கு ஈக்குவலா? இதத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? Maxwell's third equation in differential form. புரியுதா? Is it clear? இதுதான் மேக்ஸ்வெல்லோட third equation in differential form. Say this is equation number 6. புரியுதா? அடுத்த equation பார்க்கலாமா? சோ நம்ம அடுத்து பார்க்க போறது மேக்ஸ்வெல்லோட fourth equation.
fourth equation. Maxwell's fourth equation. இந்த Maxwell fourth equation நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கணும். இங்க கரண்ட் அப்படிங்கறத மீன் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன் இருக்க போகுது. இந்த கரண்ட் அப்படின்னு சொல்லும்போது கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு ஒரு பாராமீட்டர் பத்தி பேசுவோம். ஜேங்கிறது என்னது? கரண்ட் டென்சிட்டி. ஜேங்கிறது என்னது? இட்ஸ் a கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டின்னு சொல்லுவோம். இந்த கரண்ட் டென்சிட்டில ரெண்டு கரண்ட் டென்சிட்டி இருக்குங்கிறது நம்ம பேசியிருக்கோம். ஒரு கரண்ட் டென்சிட்டி பேர் என்ன? கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி. இன்னொரு கரண்ட் டென்சிட்டி பேரு டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கரண்ட் டென்சிட்டி பேரு கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டி சொல்லுவோம். இன்னொரு பேரு டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் டென்சிட்டின்னு சொல்லுவோம். இந்த கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டியை ஜேசி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் டென்சிட்டியை ஜேடி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இந்த கண்டக்ஷன் கரண்ட் டென்சிட்டியை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பாத்தீங்கன்னா சிக்மா இன்டு இ அப்படிங்கிற ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் டென்சிட்டியை டோ டி பை டோ டி அப்படிங்கிற ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். நின்று பாரு சார், நின்று எந்திரி சொல்றேன். புரியுதா சொல்றது? சரியாப்பா? சோ இந்த ஈக்குவேஷன்ல சிக்மா அப்படிங்கிறது என்னது? சிக்மா அப்படிங்கிறது கண்டக்டிவிட்டி, ஈங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி, டி அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் டென்சிட்டி. So total current density is equal to conduction current density plus displacement current density. So இதத்தான் முக்கியமா நீங்க கவனிச்சுக்க வேண்டியது. ஏன்னா இங்க நம்ம கரண்ட பத்தி பேச போறோம். இதுல இந்த ஜேடின்னு சொல்லக்கூடிய டிஸ்பிளேஸ்மென்ட் கரண்ட் டென்சிட்டி அப்படிங்கிறது மேக்ஸ்வெல் கொடுத்த கரெக்ஷன். இததான் அவர் இன்க்ளூட் பண்ணாரு. ஆம்பியர் சர்க்யூட் இல்லாம இந்த ஜேடிங்கிற ஒரு பாராமீட்டர் தான் இன்க்ளூட் பண்ணி அவர் மேக்ஸ்வெலோட 4வது ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சார். ஓகேவா? சோ இந்த ஈக்குவேஷன் எப்படி நம்ம டெரைவ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லா. என்னென்ன லா சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் ஒன்னு ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. ஆம்பியர் சர்க்யூட்டல் லா என்ன சொல்லுதுப்பா? ஆம்பியர் சர்க்யூட்டல் லா இன்டெக்ரல் h dot dl equal to I. இதுல hங்கிறது என்னது? h is the magnetic field intensity. Very good. Magnetic field intensity. I-ங்கிறது என்னது? Total current. I-ங்கிறது total current. ஓகேவா? So total current divided by area is equal to current density. Total current divided by area is equal to current density. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஏரியாவை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? ஏரியா ஈக்குவல் டு டபுள் இன்டெகிரல் ஆஃப் ds போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்க போகுது? ஏரியா கிடைக்கும் ஜெனரலாவே. அப்போ இந்த ஆம்பியர் சர்க்யூட் லாவை நம்ம பயன்படுத்த போறோம். இன்னொரு தியரம் என்ன பயன்படுத்துவோம்? ஸ்டோக்ஸ் தியரத்தை நம்ம இங்க பயன்படுத்த போறோம். ஸ்டோக்ஸ் தியரம் என்னது? லைன் இன்டெகிரல் ஆஃப் a dot dl equal to double integral of del cross a ds. இந்த லாவையும் இங்க இருக்கக்கூடிய ஆம்பியர் சர்க்யூட் லாவையும் இங்க இருக்கக்கூடிய ஸ்டோக்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி தான் மேக்ஸ்வெலோட ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணலாமா? Right. So let us take the what is it? Ampere circuit law. என்ன சொல்லுது? h dot dl equal to I. So I எப்படி எழுதலாம்னு சொன்னீங்க? இப்பதான் சொன்னேன் நான். I equal to j by a. j by a. கரெக்ட்டா? Sorry. I by a is equal to j. So I equal to j into a எழுதலாமா? அப்ப j க்கு பதிலா என்ன எழுதலாம்னு சொன்னேன்? டபுள் இன்டெகிரல் ஆஃப் ds எழுதலாமா? கரெக்ட்டா? சோ அப்ப இங்க என்ன எழுத போறேன்? I equal to j double integral of ds ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இதுல double integral of ds is equal to a. கரெக்ட்டா? சோ I by a is equal to j.
So I equal to j into a. a க்கு பதிலா டபுள் இன்டெகிரல் ஆஃப் ds போடணும். அப்ப இங்க இருக்கக்கூடிய I க்கு பதிலா என்ன செய்ய போறேன் நானு? Chi dot dl is equal to j double integral of ds. கரெக்ட்டா? சோ இப்போ j உள்ள கொண்டு போலாமா? நீங்க வெளிய இருக்கக்கூடிய j நீங்க வெளிய எடுத்து உள்ள கொண்டு போய் எழுதுனீங்கனாக்க you are having h dot dl equal to double integral of j dot ds. கரெக்ட்டா? இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? சோ இந்த j க்கு பதிலா என்ன எழுதலாம்னு சொன்னோம்? j equal to jc plus jd எழுதலாமா? சோ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? h dot dl equal to double integral of jc plus jd into ds. சரியாப்பா? சோ இந்த jd க்கு பதிலா என்ன எழுதலாம்? சிக்மா e ன்னு எழுதலாம். jd க்கு பதிலா dou b by dou d by dou t அப்படினு எழுதலாம். சோ இங்க இருக்கக்கூடிய சிக்மா e க்கு பதிலா ஜெனரலா நம்ம j அப்படிங்கற ஒரு டேர்ம் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? டோட்டல் கரண்ட் டென்சிட்டி is equal to j, that is conduction current density divided by plus displacement current divided dou t. Okay, so இந்த டேர்முக்கு பதிலா என்ன எழுத போறேன்? j plus dou d by dou t ன்னு எழுத போறேன். அப்ப எழுதுனா என்ன ஆகும் பாருங்க ஈக்குவேஷன் h dot dl equal to double integral of j plus dou d by dou t into ds. இதுதான் என்னது? Equation number 7, Maxwell's fourth equation in integral form. புரிஞ்சுதாப்பா? புரிஞ்சுதா? அடுத்து என்ன செய்யணும்? So in the equation number 7 la you take left hand side. Left hand side என்ன இருக்கு? Single integral of h dot dl. இத ஸ்டோக்ஸ் தியரத்தை நம்ம அப்ளை பண்ணும்போது இது என்ன எழுதலாம்? டபுள் இன்டெகிரல் ஆஃப் del cross h into ds அப்படி எழுதலாமா? சோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய இந்த டேர்முக்கு பதிலா இந்த டேர்மை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? டபுள் இன்டெகிரல் ஆஃப் del cross h into ds is equal to double integral of j plus dou d by dou t into ds. கரெக்ட்டாமா? சோ இது எப்படி கொண்டு வந்திருக்கீங்க? ஸ்டோக்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க. புரியுதா? அடுத்து என்ன செய்யணும்? இப்போ நம்ம எழுதியிருக்க இந்த ஈக்குவேஷனோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸையும் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கக்கூடிய டேர்ம்ஸையும் கம்பேர் பண்ணுங்க. இங்க டபுள் இன்டெகிரல் இருக்க மாதிரி இங்க டபுள் இன்டெகிரல் இருக்கு. இங்க ds இருக்கிற மாதிரி இங்க ds இருக்கு. So அப்ப del cross h equal to j plus t. So by comparing the left hand side and right hand side, you can write del cross h equal to j plus dou d by இத என்னன்னு சொல்றோம்? Maxwell's fourth equation in differential form. இதுதான் நாலு முக்கியமான Maxwell's equations. So to summarize, Maxwell's equation நம்ம ரெண்டு ஃபார்ம்ல எழுதலாம். ஒன்னு integral form, இன்னொன்னு differential form. ஓகேவா? So integral form of first equation என்னப்பா? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். d vector into ds இதான் என்னது? டிஃபரன்ஷியல் ஃபார்ம், இன்டெகிரல் ஃபார்ம். டிஃபரன்ஷியல் ஃபார்ம் என்னது? del dot e equal to rho by epsilon. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இதான் மேக்ஸ்வெல்ஸோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இரண்டாவது ஈக்குவேஷனோட இன்டெகிரல் ஃபார்ம் என்ன? டபுள் இன்டெகிரல் ஆஃப் b dot ds equal to 0. Differential form del dot b equal to 0. Third equation
single integral d into dl ds dou b by dou t into ds. இதான் differential integral form. அதே differential form எழுதணும்னா del cross E equal to minus dou b by dou t. dou b by dou t. நாலாவது equation single integral of h dot dl equal to double integral of j plus dou b by dou t into ds. அப்படிங்கிற integral form. அதே differential form எழுதும்போது del cross E is equal to j plus dou d by then அது Maxwell's fourth equation differential form. This is the simple general equation. இது வந்து நீங்க வந்து ஒரு டயலெக்ட்ரிக்கா எடுத்துக்கலாம், ஒரு ஃப்ரீ ஸ்பேஸா இருக்கலாம், ஒரு கண்டக்டரா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் இதுதான் ஜெனரல் ஈக்குவேஷன். சோ இங்க இருக்கக்கூடிய எப்சிலான் ஜே டி வேல்யூஸை நீங்க மாடிஃபை பண்ணும்போது அந்தந்த மீடியனுக்கு ஏற்றாப்புல உங்களால மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனை மாடிஃபை பண்ணி எழுதணும். சோ இதுதான் 4 ஃபண்டமெண்டல் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் we have to consider. Thank you.